பண்ணாதவங்களுக்கு கூட சில காரியம் நடக்கும், சிலது கிடைக்கும். ஆனால் அது தேவனுக்கு முன்பாக காரியங்களை சரியாய் செய்து பெற்றது போக மிச்ச மீதி தான் கிடைக்கும். நம்ம மிச்ச மீதி எடுக்க வரல, சிந்துகிறதை அல்ல, டேபிளில் இருக்கிறத சாப்பிட்றதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் சிறந்தவைகளுக்காய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், நீங்கள் மேலானதற்காக உண்டாக்கப்பட்டவர்கள். சிறப்பான தரமான சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில காத்திருக்கு. அறிவினாலே தான் பெருக்கம் நடக்கிறது. ஆண்டவர் அருளாததினால் நான் பெறாமல் இல்லை, நான் அறியாததினால் பெறாமல் இருக்கிறேன். மாறணும்னா முதல்ல அவரை பற்றி அறிவு, நல்ல அறிவு உள்ள வரணும். Have a good opinion about our daddy God. Your revelation level is determined your receiving level. எப்பவுமே உள்ள வந்தா வெளியில வரும். வானம் எங்க இருக்கும்? வழக்கமா பூமிக்கு மேல. ஆனா காஸ்பல் வந்துச்சுன்னா வானம் பூமியின் மேல் இருக்கும். பைபிள் தரித்திரத்தை துளியளவும் பேசல, குறைவுகளை பேசல, பற்றாக்குறைய பேசல, இல்லாமைய பேசல, வறுமைய பேசல. உங்க வாழ்க்கையில உடைஞ்சது இல்லைன்றது நிலையே இல்லை. ஷலோம் எல்லாமே இருக்கிற ஒரு நிலையை நீங்கள் அடைவீர்கள். தரித்திரம் இந்த மண்ணில் இல்லை, தரித்திரம் நம் மனங்களில் இருக்கிறது. Poverty is not in this world, poverty is in our mind. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியல, என்னைக்கு இயேசுவே ஆண்டவர்னோ அன்னைக்கு எல்லாம் வந்து ஒட்டிக்கிடுச்சு. It attached. Amen. It's already given. எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரியதும் தராரு, சரீர பிரகாரமாகவும் தராரு. பழைய ஏற்பாட்டில் உள்ளேயும் இருந்துச்சு, வெளியிலும் இருந்துச்சு. சில பேருக்கு இருந்துச்சு, சில பேருக்கு இருந்ததை எல்லாத்துக்கும் மாத்துறதுக்கு தான் இயேசு வந்தார். உங்க பேக்ரவுண்டு என்ன வேணாலும் இருக்கலாம், உங்க பின்னணி எதுவா இருந்தாலும் உங்களை முன்னணியில நிறுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். Believe. It's not religious message. Amen. It's a reigning message. Amen. இது ஆளும் செய்தி. Amen. எப்படி இருக்கிறீங்க? Amen. சூப்பர். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் 11 மாதங்கள் இந்த கூட்டங்களை நடத்தும்படி தேவாதி தேவன் கிருபை பாராட்டினார். இது செய்யும்போது இவ்வளவு யோசித்ததில்லை, பட் நாம் செய்யும்போது ஆண்டுடைய கரம் கூட இருந்து இந்த 11 மாதங்களும் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதவசனம் விதமாய் சொல்லுகிறது, இந்த 40 வருஷங்களும் அவர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். ஆமென். இதோ வந்த மாதிரி தெரியுது, ஆனால் வேதவசனம் சொல்லுது நம்ம வரல, அவர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். ஆமென். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சாரத்தில் மனுஷன்தான் கடவுளை சுமக்கிறான். ஆனால் வேதத்தில் சொல்லியிருக்குது தெய்வம் வந்து மனுஷனை சுமக்குது. என்ன மாதிரி ஒரு சுவிசேஷத்தை நீங்களும் நானும் கேட்டிருக்கிறோம்ல. ஸோ ஆண்டவர் அப்படி நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். ஸோ இவ்வளோ நாட்களும் அவருடைய தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஸோ இந்த சென்னை பயணங்கள் அப்படி தான் நடந்தது. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் 3 பெரிய நகரங்களில் நம்முடைய பிளெஸிங்ஸ் மீட்டிங்ஸ் என்ன பண்ணுறோம், நாம் நடத்துகிறோம். ஸோ இது இந்த இயரில் கொஞ்சம் வெளியில் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு முயற்சி எடுத்தோம்.
கர்த்தர் வந்து 3 பெருநகரங்கள்லையும் ஒரு மாதம் கூட தடை இல்லாமல் கூட்டங்களை நடத்த தேவன் கிருபை பாராட்டினார். ஆமென். ஸோ இட்ஸ் blessings. பெங்களூர், கோயம்புத்தூர் அண்டு இங்கே இதெல்லாம் ஆரம்பித்தோமோ 4 புதிய விஷயங்கள் துவங்கினோம். அதெல்லாம் என்ன பண்ண முடிஞ்சது? ஆண்டோடைய கிருபையினால் செய்ய முடிஞ்சது. ஓகே. ஸோ அது அப்போது சென்னை மீட்டிங்ஸும் சரி ஓகே, லொக்கேஷன்லாம் ரொம்ப யோசித்து அப்படி இப்படி செய்யலை. பட்டு அது என்ன சொல்கிறது, அமைகிறதுன்ற மாதிரி கர்த்தர் வந்து இங்கே இவ்வளோ அன்பு உள்ள உள்ளங்களை கடவுள் கொடுத்து ஸோ இங்கே வந்து செய்யும்படி தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஓகே. ஸோ கம்மிங் இயர்ஸ்லேயும் இன்னும் பெரிய காரியங்களை நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆமென். பிரைஸ் காட். ஸோ நாம் எந்த அளவுக்கு தேவ வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்கிறோமோ, அந்த வெளிச்சத்தை அடைகிறோமோ, ஸோ அந்த அளவுக்கு நம்முடைய பெற்றுக்கொள்ளுதல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சிலருக்கு கொடுக்குறாரு ஆண்டவர், சிலர் கொடுக்க மாட்டேங்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பாருங்களேன், நான் எப்போதுமே சொல்லுவேன், சக்ஸஸ் ஆர் ப்ராஸ்பரிட்டி இஸ் அ லா. அது வந்து ஏதோ தற்செயலாக நடக்கிற ஒரு காரியம் அல்ல. அது பார்க்கும்போது அப்படி தெரிகிற மாதிரி இருந்தால் கூட நிஜமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி தேவன் சில அற்புதமான கோட்பாடுகளை, பிரமாணங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். பாருங்களேன், அது புரிஞ்சுக்கணும். வேதவசனம் சொல்லுது, கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். கேட்கிறதுனா என்ன? கைத்தட்டுங்க பார்க்கலாம். சில பேர் வாயால் கேட்டாங்க, நிறைய பேர்கிட்ட கிடைக்கவே இல்லை. வாயால் கேட்க வேண்டாம், காதால் கேட்க வேண்டியதை கேட்டா வர வேண்டியதெல்லாம் வர ஆரம்பிச்சு. ஆமென். அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. ஏசு சொன்னார், நீங்கள் கேட்கிறதை குறித்து கவனியுங்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அப்போ என்ன, நீங்கள் உங்களுடைய ஹியரிங், நீங்கள் கேட்கிற அந்த காரியங்களுக்கு ஏற்றா போல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெற்று கொள்வீர்கள். இன்னைக்கு காலையில் கூட ஒரு டிவோஷன் போட்டிருந்தாங்க. ஸோ நாம் வந்து கற்றுக்கொள்ளும் பொழுது பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். ஸோ அதுதான் சீக்ரெட்ஸ். அறிவே அளவுகோல். Your revelation level is determined your receiving level. உங்கள் வெளிப்பாட்டின் அளவிலிருந்து தான் நீங்கள் எதையும் என்ன பண்ணுறீங்க, பெறுறீங்க. மற்றபடி காமனாக சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அது நான் சொல்கிறது வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக மாறாமல் எப்போதும் என்ன நடக்கும்ன்றத நான் பேசி கொண்டிருக்கிறேன். சில நேரம் குளிக்கிறவங்க மேலே, குளிக்கிறவங்க பக்கத்தில் போனாலே கொஞ்சம் தெரிக்கும். அதுக்காக நான் குளிச்சிட்டேன்னு சொல்லிடக்கூடாது. ஹலோ, நீங்கள் அந்த வழியாக போகிறீங்க, ஒருத்தங்க மேலே தொப்புன்னு குதிக்கிறான், கொஞ்சம் தண்ணி என்ன பண்ணுது, மேலே படுது, நான் கூட குளிச்சேன்டா அப்படின்ற கூடாது. அது குளிக்கிறது ஆகாது. சில துளிகள் நம்ம மேலே விழுறது வேற, நீங்களே களம் இறங்குறதுன்றது வேற, ரெண்டுமே வித்தியாசமான. ஒன்றுமே பண்ணாதவங்களுக்கு கூட சில காரியம் நடக்கும், சிலது கிடைக்கும். ஆனால் அது தேவனுக்கு முன்பாக காரியங்களை சரியாய் செய்து பெற்றது போக மிச்ச மீதி தான் கிடைக்கும். மிச்ச மீதி தான் கிடைக்கும். நம்ம மிச்ச மீதி எடுக்க வரல, சிந்துகிறதை அல்ல, டேபிளில் இருக்கிறத சாப்பிட்றதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஸோ அது எப்படி நடக்குதுன்னா, உங்கள் புரிதல் நடக்க தான் அது நடக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் நம்மை பின்தொடர்கிற மக்களுக்கு எப்போவும் இதை என்ன பண்ணுவேன், அதிகமாக நான் சொல்லுவேன். எப்போவுமே ஒரு கற்றுக்கொள்கிற ஆள் கூட பழகினீங்கன்னா நீங்களும் கற்றுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். ஸோ என்ன எப்படிப்பட்ட ஆட்களோடு இணைகிறோமோ அந்த கிரேஸ் உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ நான் எப்பவும் சொல்லுவேன், தேவன் எங்களை கீழிருந்து மேலே தூக்குவதற்கு ரொம்ப முக்கியமாக எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு புரிய வச்சது ஒன்று, கற்றுக்கிறது. ஆமென். இந்த மாதிரி கான்ஃபரன்ஸு மீட்டிங்ஸுக்கெலாம்
அன்னைக்கு வாடகை கூட கட்டுறதுக்கு பெருசாக காசு இருக்காது, சரியாக சாப்பிட்றதுக்கு காசு இருக்காது, பெரிய நல்ல உடைகள் வாங்கிறதுக்கு காசு இருக்காது. அந்த மாதிரிலான டைம்லலாம் கூட இப்படிப்பட்ட ஒரு இதுக்காக போய் நின்று ஸ்பெண்ட் பண்ணி எத்தனையோ விஷயங்களை புரிந்து கொண்டது. இன்றைக்கி வந்து உடை ஒரு பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ உடனாலும் என்ன பண்ணலாம், வாங்கலாம், எவ்வளோ சாப்பாடுனாலும் சாப்பிட்லாம், எங்கேனாலும் தங்கலாம், எங்கேனாலும் போகலான்ற மாதிரி ஒரு 40+லேயே ஒரு பெரிய நிதி சுதந்திரத்தின் வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி கடவுள் வந்து செய்கிறார். ஆமென். ரொம்ப வயசாகும்னு நினைக்காதீங்க. சில பேர் சொல்கிறாங்க போக போக எல்லாம் சரியாயிரும். நிறைய பேருக்கு அவன் போயே சேர்ந்துட்டாங்க. நம்ம ஊரில் பல தத்துவங்கள் இருக்கு பாருங்க. சரி, அந்த நேரத்துக்கு அது ஒரு ஆறுதலாக இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படிம்பாங்க. ஆளே போய் சேர்ந்துருப்பார். சரியாயிரும் சரியாயிரும் அப்படின்ட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறதா? அப்படி போகக்கூடாது. அப்படிப்பட்ட நம்பிக்கைகளை நம்ம வந்து பேசலை. உங்கள் கண்கள் அதை காணணும். ஆமென். சும்மா போலியான நம்பிக்கைகளில் வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது, எடுத்துகிட்டு போகக்கூடாது. சரியானதை தேவ கிருபையினால் தேவ பலத்தினால் புரிந்து கொண்டு அதை நாம் செய்வோம் என்றால் முதல் தரமான வெற்றிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். சிலது வந்து எஞ்சினது மிஞ்சினது, ஆனால் அதை கடவுள் உங்களுக்கு வைக்கல. முதல் தரமானது, முதலாவது, சிறந்தது. ஆமென். the God's best. அதை நீங்கள் அனுபவிக்கணும்னா இது புரிஞ்சுக்கணும். அதனால தான் கடவுள் சொல்றார், எனக்கு செவி கொடுங்கள். அது கீ என்னது தான், எனக்கு செவி கொடுங்கள். அப்போ என்ன நடக்கும்? தேசத்தில் நன்மையானதை புசிப்பீர்கள். தேசத்தில் ஏதாவது புறம்போக்கு, தேசத்தில் ஏதாவது தேவையில்லாதது, இதெல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படி சொல்ல. உனக்கு போக தான் மற்றவங்களுக்கு. ஏன்னா நீ ஏன் சத்தத்தை கேட்கிறவன், நான் பேசுறத கேட்கிறவன். ஆமென். அப்போ அந்த ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது, தரமானதுன்னு ஒன்று இருக்குது, முதல் தரமானதுன்னு இருக்குது. ரைட்டு. ஒரு சீசன் பொறுக்கிக்கிட்டே இருக்கிறா ரூத்து. ஆனால் அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா மாறுது. பொறுக்கிறதுக்கு தான் போகிறா, அப்புறம் பொறுப்பேற்கிறா. ஆமென். அந்நிய ஜாதியா வந்தவா கடைசியில் அந்நிய ஆயிட்டா. போவாஸ் நமக்கு அண்ணன் தானே. இப்போ முறை கரெக்டாக தானே சொல்லியிருக்கிறேன் நான். என்ன நீங்கள் போய், ஆனால் ரூத்த அண்ணின்னு சொன்ன முதல் ஆளு கிறிஸ்தவ வரலாற்று. கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும் காலையில். போ சரியாயிரும். இன்னும் என்னென்ன அதிர்ச்சி இருக்கோ அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கு. யோசித்து பாருங்க, அந்நிய ஸ்திரீ யாராயிட்டா? இதெல்லாம் மறக்காது. அதுக்கு தான் அப்படிலாம் சொல்கிறது. நான் பிரசங்கியார்கள் பாருங்களேன், அவங்க பாட்டுக்கு 10 பாயிண்ட்னுவாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. ஏதோ பாயிண்ட்டுன்னு சொன்னார், அதான் தெரியும் அப்படிமா. அவருக்கு அதை கேட்டால் அவருக்கு எப்படி இருக்கும் அப்புறம். அதனால தான் நம்ம வந்து நிறைய சொல்கிறத விட ஜனங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்கிறது. இப்படி ஏதாவது கோர்த்து சேர்த்து சொல்லிட்டோன்னு வைங்களேன், அவங்க மனசை விட்டு அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணாது, போகாது. இனிமேல் யாராவது அண்ணின்னு கூப்பிட்டா கூட இந்த பிரசங்க ஞாபகம் வரும். ஆமென். ஓ, இதை தான் சொன்னார் போல அப்படின்ட்டு. ஆமென். பைபிளில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நிறைய நேரம் சீசர்கள் வந்து ஒவ்வொரு சம்பவத்துலேயும் ஓ இதை தான் ஏன் சொன்னார் அப்படின்னு நினைவு கூர்ந்தாங்களாம். படிச்சிங்களா நீங்கள்? அப்படி அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி சொல்லிட்டு போயிட்டார். கடைசியில் பார்த்தார், இவன் எதையுமே மறக்கக்கூடாதுன்னு கம்யூனியனை சாப்பாட்டில் கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டார். சாப்பிடும் போதெல்லாம் எப்படியும் ஞாபகம் இருக்கும் அப்படின்ட்டு. எதை மறந்தாலும் இதை மறக்க மாட்டான் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, கனெக்ட் பண்ணி போயிட்டார். என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, கடவுள் வந்து எஞ்சியது மிஞ்சினது ஏதோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. இந்த சென்னையில் எது சிறந்ததோ அது உங்கள் கையில் இருக்கணும். ஆமென். ஆமென். You will eat
the best of Chennai. Amen. The best of India. Amen. The best of all over the world. Amen. அப்படியே விரிச்சுக்கிட்டே போகணும். முதல்ல இங்கே ஸ்டார்ட் ஆகணும். ஆமென். நான் சொல்றேன், நீங்கள் சிறந்தவைகளுக்காய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நீங்கள் மேலானதற்காக உண்டாக்கப்பட்டவர்கள். ஆமென். அப்போ ஆழமா நம்புங்க, சிறப்பான தரமான சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில காத்திருக்கு. கர்த்தர் அதை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். The best. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சிறந்ததை எனக்காக வச்சிருக்கிறார். சிந்தினதை எடுக்கிற ஆள் அல்ல, சிறந்ததை எடுக்கிற ஆளு நான். ஆமென். பொறுக்க வந்த ஆள் அல்ல, பொறுப்பேற்க வந்த ஆளு. ஆமென். ஆமென். புரியணும். இதுதான் எனக்கு, இதுதான் நான்றது விளங்க உங்க கையில வர ஆரம்பிக்கும். ஆமென். விளங்க கையில வர ஆரம்பிக்கும். ஜனங்களுக்கு அவங்க யாருன்றதும் தெரியல, அவங்களுக்கு கடவுள் என்ன வச்சிருக்கிறாருன்றதும் தெரியல. ஆமா, இது தெரிஞ்சுக்காம ஜோம் பண்ணுங்க பிரதர்னு போயிடுறாங்க. ஒரே ஜபம் அம்புட்டு மாறணுன்றாங்க. அது எப்படின்றது எனக்கு தெரியல. அப்படியா இருந்தா அப்புறம் இவ்வளவு நேரம் எதுக்கு நான் பேசணும்? பண்ண வேண்டியதே கிடையாது. பாருங்களேன், அப்படி இல்ல, புரிந்து கொள்றது ரொம்ப அவசியம். ஜபமே புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜெபம் பண்றாரு. பவுலுடைய ஜெபம்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரே அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்றத விட, ஆண்டவரே நிறைய கொடுத்துறீங்க, ஒருத்தருக்கு ஒன்றும் தெரிய மாட்டுக்கு. மகிமையின் பிதாவை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை இவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். ஆமென். நீர் கிறிஸ்துவை எழுப்பி, ஆமென், அவரிலே நடப்பித்த செய்கைகளை இன்றைக்கு விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்றீங்க? செய்றீங்க. பரிசுத்தவான்களின் சுதந்திரம் இவ்வளத்தையும் என்ன பண்றாங்க? இவ்வளத்தையும் நீங்க கொடுத்திருக்கீங்க. இது என்ன பண்ணிக்கணும்? தெரிஞ்சுக்கணும். எல்லாம் சொல்லுங்க, ஜெபமே கொடுங்கன்றதுக்கு இல்ல, கொடுத்ததை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு. எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு காலையில? ஆமென். ஆக்சுவலி அதான் பிரேயர். புதிய ஏற்பாட்டில் கொடுங்கன்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா கடவுள் இந்த கை விட்டு அவருக்கு பாக்கெட் இருந்தா இப்படிதான் பண்ணுவார். எப்பா என்னத்தை நான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன்? சொந்த குமாரனே கொடுத்துட்டேன் நான். பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துட்டேன், வரங்களெல்லாம் கொடுத்துட்டேன், திருத்துவமே இறங்கி வந்துடுச்சு. ஆனாலும் நம்ம திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறோம். கடவுள் என்னத்தை கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் given, everything is already. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர், எங்க பிரதர் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க? எங்க பிரதர்? எங்க வீட்டு சட்டிலையும் காணும், என் பேங்க் அக்கௌண்ட்லையும் காணும் அப்படின்ற. எங்கன்றது தான் தெரியல மக்களுக்கு. அதுதான் சொல்ல வரேன், எங்கன்றது. 2 பேதுரு 1வது அதிகாரம் 1-2 வசனங்கள் பாருங்க. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியினால் எங்களைப் போல் அருமையான விசுவாசத்தை பெற்ற கிறிஸ்துவின் ஊழியக்காரரும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும், சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சவுண்டா, எதனால? அறிகிற அறிவினால். இப்போ கிருபையும் கிருபை கொடுங்க ஆண்டவரே அப்படின்றாங்க. கிருபெல்லாம் கொடுத்தாச்சு. சில பேர் ஜோமன் கிருபைக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. கிருபை 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 அப்படின்றாங்க. சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. நீ அப்படி ஜோம் பண்ணா கூட ஆவியானவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சமாதானம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு காட்டுவார். ஆமென். இங்க பாருங்க, அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். எல்லாம் சொல்லுங்க, அறிவினாலே தான் பெருக்கம் நடக்கிறது. ஆமென். நான் சொல்ல, நீங்கள் பெருக்கத்தை விரும்புறீங்களா? ஆமென். பெருக்கத்தை விரும்புறீங்களா? ஆமென். bless you sister. இவங்க ரொம்பவே விரும்புறாங்க.
அது முதலாலாம் வந்துட்டாங்க பாருங்களேன். நீ கடை திறந்த உடனே முதல் போனி நான் தான். நீங்கள் கூட அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறீங்க. அவங்ககிட்ட கரெக்டாக வந்துட்டு செட்டரை திறந்த உடனே வந்துட்டாங்க பாருங்க. நான் வாங்கிட்டு போயிடுவேனாக்கும் அப்படின்ட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க நிறைய. ஆமேன். சரி, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கடை திறக்கிறதையா? அது எங்கேயே இருக்காதீங்க, இங்கே வாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்பி ஒரு உதாரணம் சொல்ல முடிய மாட்டேங்குது. ஏன்னா அதுலேருந்து கூட்டு வரதுக்கு திருப்பி ஒரு 10 நிமிஷம் ஆகி போயிருது. அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் எல்லாம் சொல்லுங்க. அறிவினாலே பெருக்கம் நடக்கிறது. ஆண்டவர் அருளாததினால் நான் பெறாமல் இல்லை, நான் அறியாததினால் பெறாமல் இருக்கிறேன். இதெல்லாம் செவுத்துல பெருசு பெருசா எழுதி போடணும். எல்லாம் சொல்லுங்க. அவர் அருளாததினால் நாம் பெறாமல் இல்லை, நாம் அறியாததினால் பெறாமல் இருக்கிறோம். ஆனா இது தெரியாம அவர்கிட்ட போய் கையை முறுக்கிட்டு இருக்குது. இவங்க சிங்காசனத்தை ஆற்றம் பாருங்கன்ட்டு. ஏய், போடு உபவாசத்தை, தூக்கி போடு 4 இட்லியை. இட்லியை தூக்கி போட்டால் இறைவன் இறங்குவார் அப்படின்னு அவரை போட்டு ஆட்டுறாங்க. டேய், சேர ரொம்ப ஆட்டாதடா, இந்த பரலோகத்தின் சிங்காசனத்தை அசைக்கம் பாருங்க. நம்ம ஆளுங்களுக்கு பாருங்களேன், பாருங்க. ஐ பிலீவ் ஃபாஸ்டிங்ஸ். ஏன்னா ஃபாஸ்டிங் இருந்தா கொழுப்பு குறையும். இருங்க. ஆனா ஃபாஸ்டிங் வந்து கடவுளை மாத்தாது. ஃபாஸ்டிங் வந்து இருக்கிற உங்களை மாத்தும். ஜெபம் ஜெபத்தை கேட்கிறவரை மாற்றாது, ஜெபம் ஜெபிக்கிறவனை மாற்றும். ஆமென். நம்ம நினைக்கிறோம் இந்த ஜெபம் பண்ணி கர்த்தர் இன்னைக்கு எப்படி மாத்திரம் பாரு அப்படின்ட்டு. கிறிஸ்தவங்க முக்காவாசி ஜெபம் பண்ணதே இதுக்குதான். தர விருப்பமே இல்லாத கத்தரை நான் கதறல, மூக்க சிந்தி அவர் மேல போடுறதுல, கண்ணீரை விடுறதுல அவரே செஞ்சிருவோம் அப்படின்னு அவருக்கு ஒரு மூடை இன்னைக்கு கொண்டு வர்ற பாரு. அப்படின்றதெல்லாம் நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. என்னமோ இறங்கும் ஐயா அப்படிங்கிறாங்க. என்ன அவ்வளோ கல் நெஞ்சா அவருக்கு? சார், என்ன நினைக்கிறீங்க நீங்க கடவுளை பத்தி? நான் சொல்றேன், அவங்க வாழ்க்கை நல்லா மாறணும்னா முதல்ல அவரை பற்றி அறிவு, நல்ல அறிவு உள்ள வரணும். Have a good opinion about our daddy God. Amen. அவர் யாரு, என்ன, அவருக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. உனக்காக உயிரையே கொடுத்தேன், என்கிட்ட வந்து இப்படி கதறிட்டு இருக்கிறிய, என்கிட்ட வந்து இப்படி கூப்பாடு போட்டு இருக்கிறிய, இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறிய. அப்போ இது என்ன பிரச்சனைனா, அருளாத பிரச்சனை அல்ல, அறியாத பிரச்சனை. அப்போ அருள் இருக்கிறார்னா உங்க ஃபைட் வந்து அவர் கூட இருக்காது, உங்க முயற்சி கடவுள்ல மாத்துறதுல இருக்காது. உங்க முயற்சி எதுல வந்து தெரியுமா? ஆமா கொடுத்துருக்கிறாராமா, என்ன கொடுத்துருக்கிறாரு அது கொஞ்சம் சொல்லுங்க, அப்படி உங்க முயற்சி வரும். அது உங்க வாழ்க்கையில பெரிய பெருக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். ஓ மாசாட்டி லாப்ர ஹேண்டல். அப்ப எப்படி போட்டு பாருங்க, அறிகிற அறிவினால், எல்லாம் சொல்லுங்க, அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. எல்லாம் சொல்லுங்க, அறிவினால் வரும் பெருக்கம். ஆமென். இதுவரைக்கும் இல்லாத கிரேஸ் உங்க வாழ்க்கையில உண்டாகும், இதுவரை இல்லாத பீஸ் உங்க வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். கிரேஸ் மீன்ஸ் த எபிலிட்டி ஆஃப் காட். கிருபன்றது என்னன்னா, நிறைய பேருக்கு அது எனக்கு கிருபை அப்படின்றாங்க. கிருபன்றது என்ன? தேவன் உங்களுக்கு அளிக்கும் சக்தி, தேவன் உங்களுக்கு தருகிற திராணி. சில விஷயத்தை அதுக்கு முன்னாடி பண்ண முடியாம இருக்கும். ஆனா இந்த அறிவு வரும் பொழுது, அறிவுன்றது என்ன, இந்த வெளிப்பாட்டின் அறிவு வரும் பொழுது, ஓ இதெல்லாம் நம்மளால முடியுமோ அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. தட் இஸ் கிரேஸ். அப்புறம் பாருங்க, peace. Peace means shalom. Nothing broken, nothing missing, nothing lacking. உங்க வாழ்க்கையில உடைஞ்சது இல்லைன்றது நிலையே இல்லை. ஷலோம், எல்லாமே இருக்கிற ஒரு நிலையை நீங்கள் அடைவீர்கள். ஷலோம். Amen. I proclaim in this morning shalom in your home, shalom in your mind, shalom in your relationship. Amen. உங்களுக்கு சமாதானம். Amen.
அப்போ இதெல்லாம் எப்படி வருது பாருங்களேன். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை. உங்களை எப்படி அழைச்சாரா? கழுத்தை பிடிச்சி அழைக்கல, காருண்யத்தினால் அழைச்சார். ஆனால் நிறைய பேர் வேற மாதிரியே சொல்றாங்க, எனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அப்போ எந்த ஆண்டவர்னு கேட்க வேண்டியது இருக்கு. அப்படியே போய் கொண்டு இருந்தேன், ஆண்டவர் என்னை அப்படியே இழுத்து கொண்டு வந்தார் அப்படின்றான். கடவுள் பாருங்க காருண்யத்தினால் உங்களை, ஆமே, நீங்க இந்த இடத்துல நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க, இயேசு அறிஞ்சிருக்கீங்கன்னா கடவுளுடைய அன்பினால அவர் உங்களை அழைத்தார். ஆமே ஆமே, அன்பின் அழைப்புதல். ஆமே, கடவுள் உங்களை அன்பினால இங்க என்ன பண்ணிருக்கிறார்? கொண்டு வந்து இணைத்திருக்கிறார். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை. எல்லாம் சொல்லுங்க, அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அழைச்சவர் யாருன்னு தெரிஞ்சிச்சா பிரச்சனையே இல்லை. ஆமென். அலைகள் வரலாம், காற்று அடிக்கலாம், என்ன வேணாலும் வரலாம். ஆனா என்னை அழைத்தவர் பற்றி எனக்கு தெரியும்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை வரவழைத்தவருடைய. அப்போ என்னை இருளிலிருந்து ஒளிக்கு யார் கொண்டு வந்தா? தேவாதி தேவன், கத்தாதி கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நானா வரல, என்னை அழைச்சிருக்கிறார். ஆமென். நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா நான் சொல்றேன், நீங்களா வரல, உங்களை அழைத்து அவர் கொண்டு வந்திருக்கிறார். இயேசு உங்களை கொண்டு வந்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை சுகப்படுத்தும்படி, உங்கள் பிரச்சனைகளை மாற்றும்படி, உங்களை பெருக்கத்தின் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு செல்லும்படி தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அப்ப எப்படி சொல்லிட்டு பாருங்க, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால். அவர் யார்? நம்மளை கூப்பிட்டது யார்? யாரோ வந்து ஏதோ சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது. இடையில வந்து யாரோ சொன்னா அதை நம்ப கூடாது. கூப்பிட்டவர் சொன்னாரா? கூப்பிட்டவர் என்ன சொன்னார்? அதான் ரொம்ப முக்கியம். The one who call, he is faithful. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சாதாரணமாக இல்லைங்க, கூப்பிட்டார்னா கடைசி வரைக்கும் நிற்பார் உங்க கூட. He never leave you. ஆமென். உங்க கூட இருப்பார். ஆமென். அக்கறைக்கு போவோன்னு சொன்னா அக்கறையில் சேர்ப்பார். ஏன்னா அவர் ரொம்ப அக்கறை உள்ளவர். ஆமென். சொல்லுங்க, என் இயேசு அக்கறை உள்ளவர், ஆகையினால் என்ன அக்கறை சேர்ப்பார் இக்கரையிலிருந்து. ஆமென். வழியில் ஏதாவது வந்துச்சுன்னா பயப்படக்கூடாது. ஏன்னா the one who call, he is faithful. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை கூப்பிட்டவர் உண்மை உள்ளவர். சார், இந்த பயணத்தை துவங்கினது நீங்களா இல்லை. ஆமென். ஆபிரகாமை அழைத்தது போல அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்தார். ஆமென். அது மாதிரி தான் உங்களை எந்தெந்த பின்னணியில இருந்தலாமோ உங்களை என்ன பண்ணிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்த தேவனை பாருங்க, அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்வார். அப்போ எப்படி எழுதுறார் பாருங்க, உங்களை அழைத்தவரை அறிகிற அறிவினால். எல்லாம் சொல்லுங்க, அழைத்தவரை அறிகிற அறிவினால். ஆமென். அந்த அறிவு தான் உங்களை ஜெயிக்க வைக்க போகுது. அந்த வெளிப்பாடு தான் உங்களை ஜெயிக்க வைக்க போகுது. அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். எல்லாம் சொல்லுங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். எவ்ரி வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். பாருங்களேன், எல்லாம் சொல்லுங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். லைஃப் அண்ட் காட்லினஸ். எல்லாம் சொல்லுங்க, லைஃப் அண்ட் காட்லினஸ். நம்ம ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, வெறும் ஆவிக்குரிய ஓவிக்குரிய அப்படிம்பாங்க, இந்த வாயை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு. புதிய ஏற்பாட்டில் ஓவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான் உண்டு பிரதர் அப்படிம்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் அந்த இதை காட்டு. லைஃப் அண்ட் காட்லினஸ், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அது, சரீர பிரகாரமா வாழ்றதுக்கு என்ன வேணுமோ அது. La breke lebre handle bro shata la breke. Hallelujah. வேண்டிய சிலவற்றை அல்ல, வேண்டிய யாவற்றை. ஆமென்.
சார் நாங்க வந்து இந்த எடுத்து கூட்டிலாம் பேசல, வரி மாறாம பேசுறோம். நீ வந்து கேளுங்க. ஒரு லெட்டர் ஏதாவது மாத்தி பேசினா சொல்லுங்க. போட்டிருக்கா போடலையா? ஒரு ஆவிக்குரிய அப்படின்றீங்க, என்ன அப்படியே போட்டிருக்குது? ஆவிக்குரிய நாங்க என்ன பரலோகம் இல்லைன்ட்டானா? இல்லை ஏசு மறிக்கலன்னா? இல்லை மறிச்ச ஏசு எலும்புலன்னு சொன்னான். தவறான உபதேசம். என்ன தவறான உபதேசம் கொஞ்சம் சொல்லுங்க, தெளிவா சொல்லிட்டு போங்க. தப்பான செய்தி, தவறான உபதேசம் அப்படின்றாங்க. தவறான உபதேசம் இல்லை, நீங்க தவற விட்டதை நாங்க உபதேசிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். நீங்க ரொம்ப நாளா சொல்லல, எல்லாம் மேல இருக்குன்ட்டீங்க. எல்லாம் மேல இருக்கும் பார்த்துக்கோன்னா, கட்லிக்கல ஒருத்தர் இருக்கானா இல்லையா? சில பேருக்கு இதுக்கு வெளிப்பாடு வேணும். இப்போ இது மாதிரி பேர் 10 பேருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆவுன்னா மேலேயே காட்டிடுறது. மேலே இருக்கிறவன் சொல்கிறான் கட்லிக்கல ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்ட்டு. அது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அங்கன்னா அப்புறம் என்னது? இங்கே ஒன்றுமே இல்லையா? இங்கே என்ன தொங்கவா? என்னங்க முழுமையாக பேசுங்க. ஒன்றும் இல்லை, நான் வந்து பரலோகம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நான் 2 பரலோகத்தை நம்புகிறேன். யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க, பாலசேகர் பரலோகத்தை நம்புறாரா அப்படின்ட்டு. அவருக்கு டவுட் பாருங்க. நம்ம என்ன நம்புறோன்றதுலாம் ஒரு பிரச்சனை. நான் போய் சொல்லுங்க 2 பரலோகத்தை நம்புறேன் அப்படின்ட்டு. என்னடா அப்படின்ற ஒன்று வந்து அங்கே, இன்னொன்று இங்கேயே அது மாறிடும். Heaven on earth. Amen. Heaven on earth. கொஞ்ச நாள்ல கன்ஃபியூஸ் ஆகும், இது பூமியா பரலோகமா? அந்த மாதிரி அதாங்க glorious days. ஆமென் ஆமென். பூமியில் இருக்கிற நாட்கள் வானத்தின் நாட்களை போல் இருக்கும் என்பதுதான் வாக்கு. ஆமென். பாருங்க, ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இதெல்லாம் காட்டுங்க. ஆமென். வானம் எங்க இருக்கும்? வழக்கமா பூமிக்கு மேல. ஆனா காஸ்பல் வந்துச்சுன்னா வானம் பூமியின் மேல் இருக்கும். ஆமென் ஆமென். இதுதாங்க மெசேஜ். உமது ராஜ்யம், thy kingdom come. ஆமென். ஒண்ணு என்ன தப்பா பேசிட்டோம் சொல்லுங்க? ஒரு செய்தியும் ஒழுங்கா கேட்கறது கிடையாது. ஒன்று முழுசா அது பேசிட்டேன், மெட்டீரியல் பேசிட்டு. மெட்டீரியலே இப்போ வேண்டான்றீங்களா? அப்புறம் அந்த மைக்கு கீழே போடுங்க, அது ஒரு மெட்டீரியல். உங்க போனை தூக்கி தலையை தூக்கி துற போடணும், அது ஒரு மெட்டீரியல். ட்ரெஸ் எல்லாம் கலத்தி போட்டுருங்க. உங்க பாடியே ஒரு மெட்டீரியல் தான். புரியுதா உங்களுக்கு? சரீரமே என்னதுதான்? ஒரு மெட்டீரியல் தான். அது தேவை. அதுக்குள்ள நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. இந்த மெட்டீரியல் இருந்தால் தான் நீங்க இருக்க முடியும். ஆமென். இந்த மெட்டீரியல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஆள் போக வேண்டியதுதான். அதனால வீட்டையும் நல்லா பார்த்துக்கணும். உள்ள இருக்கிற ஆள் ரொம்ப முக்கியம். புரியுதா உங்களுக்கு? முழுமையா பேசுறோம். அதை பிடிச்சி இதை விட்டு அப்படிலாம் கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். எல்லாம் சொல்லுங்க, லைஃப் அண்ட் காட்லினஸ். ஆமென். சென்னையிலே ஒரு தவறான உபதேசம் வந்து விட்டது. இது எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் இருந்தார் பாருங்க, அப்பவுமே சொல்லு. அப்புறம் இங்க நம்ம சாம்பி ஐயா யாரெல்லாம் எல்லாம் அப்படியே பேசிட்டே இருந்தாங்க. இப்போ அடுத்தால இப்போ ஒரு புது அலை ஒன்று வந்திருக்கிறது அப்படின்றாங்க. ஆமா, அலைதான். உங்களெல்லாம் அடிச்சு தூக்க போகுது. இந்த மத ஆவிகள் எல்லாம் ஜனங்களை வாழ விடுங்க சார். ஜனங்களை நல்லா இருக்க விடுங்க. ஏன்னா நம்ம ஊர்ல ஒன்று சொல்லுவாங்க, சாமி வரம் கொடுத்தாலும் அதே தான் இந்த ஆசாரி தான். எல்லாம் இந்த ஆசாரி பண்ற. இப்போ வந்து மாத்திடணும்ல, ராஜாக்களும் பூசாரிகளும் கிடையாதுல்ல. எல்லாம் ரெண்டும் அர்த்தம் ஒன்று தான். இருந்தாலும் நம்ம
ஆசாரி வரம் கொடுக்க மாட்டேங்கான். ஆண்டவனே வரம் கொடுத்தாலும் இந்த ஆசாரியர்கள் என்ன பண்ண மாட்டேங்காங்க, கொடுக்க மாட்டேங்காங்கன்ற மாதிரி இருக்குது. கடவுள் விடுறா, நான் ஆசீர்வதிக்கிறேன்டா, திரைச்சீலையை கிழிச்சிட்டு கடவுள் வந்துட்டாரு. இவன் என்ன பண்ணிட்டான்னா நல்ல டெய்லரை கூப்பிட்டு தச்சுட்டான். தம்பிப்பா அது கிழிஞ்சிருந்தா நமக்கு வேலை இல்லாம போயிடும், அதனால கோணிசி வச்சாவது தச்சு, அதெல்லாம் கிடையாது இப்போ பாருங்க அப்படின்றாங்க. மதம் பாருங்க இந்த மாதிரி தான் என்ன பண்ணுது, வேலை செய்யுது. அதனால நீங்க தெளிவா மனசை திறந்து நீங்க பாருங்க. பைபிள் உங்களுக்கு இந்த ஜீவனத்துக்கு ஒண்ணுமே தேவை கிடையாது. அப்படி தேடினீங்கன்னா அது ஆவிக்குரிய வாழ்க்கையே கிடையாது, அது தப்பு அப்படின்னு வேதவசனம் என்ன பண்ணல, பேசவே இல்லை. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. உங்களை அழைத்தவரை அறிகிற அறிவினால், எல்லாம் சொல்லுங்க, அறிகிற அறிவினால். அதனாலதான் சபை உபதேசம் கேட்கக்கூடாது. எங்க சபை உபதேசம் என்ன சார், ஆளுக்கு ஒன்று வச்சிருக்கீங்க, என்ன பண்றது? ஸோ அதனால கடவுள் வார்த்தை என்ன சொல்லுதுன்றத ஆவியான ஒரு உதவியோடு கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்க. அப்படி கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி வெளிச்சம்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, லைஃப் அண்ட் காட்லினஸ். எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரிய மற்றும் சரீர பிரகாரமான சில ஆசீர்வாதங்களா யாவற்றையுமா. அங்க போடுங்க, அங்க போடுங்கயா. ஆமென், ஆமென். அப்போ சிலர் இவர் ரொம்ப அதிகமா பேசுறாரு, நிறைய அது ஆண்டவர் அன்றாட இப்படி சொன்ன உடனே ஆமா அன்றாட உணவுகளை தருவார். இவங்க அப்படி முல்ல முல்ல வருவாங்க பாருங்களேன். நம்ம ஒரு ஸ்பீடா சொல்றேன்னா இவங்க என்ன பண்றது, கொஞ்சம் மெல்ல மெல்ல வருவாங்க. நான் சொல்வேன், சரி அந்த வசனத்திலே ப்ராஸ்பரிட்டி சொல்லி தட்டுமா நான் அப்படின்னா, அது எப்படி? அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு சொல்லல, எங்களுக்கு. இப்ப இன்னைக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாருன்னு சொல்லிடுவா. ஹலோ, வேண்டாம் பிரதர், எல்லாம் பிளான் பண்ணி வந்திருக்கிறோம், கவலைப்படாதீங்க, நாங்களும் பேக் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆமென். இதுக்கு தட்டலாம், தப்பு கிடையாது, இதுக்கு தான் தட்டணும். சாப்பாடுக்கு தட்டாத கை என்ன கை? சத்தியத்துக்கு தட்டுறீங்களோ இல்லையோ? எனக்கு நான் எவ்வளவு, எனக்கு நேற்றுக்கு நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டீமு எல்லாம் போய் இவங்க நேற்றுக்கு நான் சாப்பிட்டது டீம்ஸ் எல்லாம் சேர்த்தாலே ஒரு 15,000 ரூபா மேலே பில்லு. ஒரு 4-5 பேர் சேர்ந்தாலே அப்படி ஆயிடுது. இப்போ எங்களுக்குன்னா நீங்க யோசித்து பாருங்க, அது சாதாரண ஜபமா? இப்போ இந்த மண்டபத்தில் இருந்து எங்களுக்குன்னு கேட்டால் எவ்வளோ பில் ஆகும்னு நினைக்கிறீங்க? 50,000-60,000 ரூபா பில்லு வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் இன்னைக்கு. இதே கொஞ்சம் இறங்கி இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 1000 பேருக்கு மேலே மாறிடுவோம். அப்போ என்ன ஆகும்? 1 லட்சம் 1.5 லட்சம் ஆகும். அப்போ எங்களுக்கு எனக்குன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். எங்களுக்குன்னா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான இல்லை. உங்க தெருவில் நின்று இந்த ஜெபம் பண்ணி பாருங்களா, ஆண்டவரே எங்களுக்கு ஆகாரத்தை தாரும்னா எவ்வளவு? ஒரு ஊருக்கே நின்று யோசேப்பு மாதிரி எங்களுக்கு தாரும்னா என்னது, எவ்வளோ பெரிய ப்ராஸ்பரிட்டி, எவ்வளோ காசு அங்கே தேவை. ஸோ பைபிள் தரித்திரத்தை துளியளவும் பேசல, குறைவுகளை பேசல, பற்றாக்குறைய பேசல, இல்லாமைய பேசல, வறுமைய பேசல, பாடு உபத்திரவத்தை பேசல. ஆமென். இதெல்லாம் உங்க மனங்களை விட்டு நீங்க வரும் பாருங்க, ஒரு செழிப்பின் கிருபைகளும் நன்மைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள அப்படியே அடிக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் நான் எப்போதுமே சொல்லுவேன், தரித்திரம் இந்த மண்ணில் இல்லை, தரித்திரம் நம் மனங்களில் இருக்கிறது. Poverty is not in this world, poverty is in our mind. Amen. So அதனாலதான் பவுல் சொல்றாரு, renew your mind. Amen. உங்கள் மனம் புதிதாகிறதினால் மறுரூபம் ஆவீர்கள் அப்படின்றாரு. ஆமென். அப்ப பாருங்களேன், கடவுள் தராதது எதுவும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, தராதது எதுவும் இல்லை. ஆமென். எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. குமாரனை கொடுத்துட்டாரு, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துட்டாரு, திரித்துவமே இறங்கி வந்துடுச்சு. நீங்க வேற என்ன தேடிட்டு இருக்கீங்க? மேல 50 பேர் இங்க வந்துட்டாங்க. ஹலோ,
இவங்க மேலே ஏணியை போட்டு தேடிட்டு இருக்கிறது. சார் முக்கியமான பாஸே கீழே வந்தாச்சு, அப்போ நீ ஏணியை போட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கிற. அலமாரில் ஒன்றும் இல்லை, அம்புட்டும் இங்கே இருக்குது. எவ்ரிதிங் இஸ் கிவன். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு எல்லாம் சொல்லுங்க தந்தருளினதும் அன்றி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுத்துருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க கொடுத்துட்டாரு. ஆமென். பக்கத்தப்பா சொல்லுங்க கொடுத்துருக்கிறார். நீங்க கொடுத்து வைத்தவர்கள். ஓ இதானா அது? அவனுக்கு என்னப்பா கொடுத்து அதே அந்த வச்சவள் தான் நீங்க. ஆமா. ஆனா என்ன தெரியுமா, நமக்கே தெரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. நமக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்காக எல்லாம் சம்டைம்ஸ் வந்து இந்த டாக் விளையாண்டுட்டு இருக்கோம், பார்த்துருக்கீங்களா? அது வாழையே அது பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். நீ பார்த்துருக்கீங்களா? நாயே பார்த்தது இல்லையா? ஏன் இப்படி இருக்கிறீங்க? அப்படியே இப்படி இப்போ பார்த்துங்களா? இல்லை இப்படிங்க அது உடம்புல தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது என்னமோ எங்கேயோ இருக்கிறத பிடிக்கிற மாதிரி அப்படின்ட்டு இருக்கும். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரில, என்னைக்கு இயேசுவே ஆண்டவர்னோ அன்னைக்கு எல்லாம் வந்து ஒட்டிக்கிடுச்சு. இட் அட்டாச்ட். Amen. It's already given. You're already blessed. Amen. In heavenly and earthly and spiritually, life and godliness, எல்லா நன்மையினால் உங்களை நிறைத்து உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். Amen. சொல்லுங்க I am blessed. Amen. You are blessed. Amen. அப்ப எப்படி போட்டு பாருங்க, அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. எல்லாம் சொல்லுங்க தந்தருளினதும் அன்றி. எல்லாம் சொல்லுங்க it's given. It's already given. Amen. It's already given. Has given and as his divine power has given to us all things. எல்லாம் சொல்லுங்க given to us all things. Amen. Amen. Pertain to life and godliness through the knowledge of him. இப்போ இது ஒவ்வொரு வரியும் ரொம்ப முக்கியமானது. எல்லாம் சொல்லுங்க லைஃப் அண்ட் காட்லினஸ். எல்லாம் சொல்லுங்க ஆவிக்குரியதும் தராரு, சரீர பிரகாரமாகவும் தராரு. ஆமென். உள்ளான நிலையிலையும் நீங்க நல்லா இருக்கணும். இப்ப இயேசு சொல்றாரு என்கிட்ட, நம்ம வந்து உள்ள ஆவிக்குரிய அப்படியே பேசுறோம், உதட்ட இப்படி திருப்பிக்கிட்டு ஆவிக்குரிய அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேசிட்டே இருக்கோம். ஆனால் இயேசு எப்படி சொல்றாரு பாருங்க, என்கிட்ட ஒருத்தன் வந்தா அவன் உள்ளேயும் புறம்பேயும் மேய்ச்சி. ஓ மசாடலா பிரேக்கே சாலா ப்ரோ ஷேக்கே சேலே பிரேக்கே. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும். எல்லாம் சொல்லுங்க உள்ளும், நல்ல சவுண்டா, லைஃப் அண்ட் காட்லினஸ். எல்லாம் சொல்லுங்க உள்ளும் புறம்பும். சில பேர் உள்ளான அப்படிம்பாங்க. வெளியில ஒண்ணும் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் வெளியில இருந்துச்சான், புதிய ஏற்பாட்டில் உள்ள இருந்துச்சான். அதுவே தப்பு. பழைய ஏற்பாட்டில் உள்ளேயும் இருந்துச்சு வெளியிலும் இருந்துச்சு. சில பேருக்கு இருந்துச்சு. சில பேருக்கு இருந்ததை எல்லாத்துக்கும் மாத்துறதுக்கு தான் இயேசு வந்தார். ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் கடவுளோட க்ளோஸா தான் இருந்தான். பைபிள்ல போட்டு சொல்லி he is the friend of God. Amen. அவன் தேவனுக்கு சிநேகிதன், அதே நேரத்தில் சீமான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க ஆவிக்குரிய ரீதியிலும் நல்லா இருந்தானா இதுக்கு மேல என்ன வேணும்? அந்த ஊர்ல ஏதாவது பண்ணோம்னா முதல்ல கடவுள் யார்கிட்ட பேசுறாரு? என்ன மாதிரி உங்க இப்ப சென்னையில் உங்ககிட்ட பேசிட்டா இருக்காரு, பெரிய ஆவிக்குரியதுல பெரிய சாம்பியன்றீங்க. ஆவிக்குரிய ரீதியிலும் ஒன்றும் இல்லை, அதான் பிரச்சனை. மெட்டீரியல் பொருளாதாரம், சரி சரி நான் ப்ராஸ்பரிட்டியே பேசலையா, மெட்டீரியல் பேச. ஆவிக்குரிய ரீதியில் நீங்க என்ன மாதிரி இருக்கிறீங்க? அது ஒன்றும் கிடையாது, மொத்தத்தில் ஒன்றும் கிடையாது. சொல்லுவாங்களே ஏதாவது நான் உனக்கு செஞ்சிருக்கேன், இதுக்கு முன்னாடி செஞ்சதில்லை, அதே தான்.
அது மாதிரி உள்ளியும் இல்லை வெளியிலையும் இல்லை. சரி பொன்னகை தான் இல்லைன்னா புன்னகையாவது இருக்கும் பார்த்தா அதுவும் இல்லை, புண்ணு தான் இருக்கு. சரி பொன்னகையா தான் இல்லை மெட்டீரியல். சரி ஆவிக்கு ஒரு ரீதியில் ஆவியின் கனியோ என்னது சந்தோஷம். சந்தோஷம் இருக்கா? அது இருக்கான்னு கேளுங்க. அந்த பழத்தை காணும் பொழுது ரொம்ப நாளா யார் தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல அப்படின்றாங்க. சாப்பிடலான்னு வச்சிருந்தேன் எவனோ ஆட்டையை போட்டான். ஆவியின் கனியும் இல்லை ஐஸ்வர்யமும் இல்லைன்னா அப்போ நான் வெளுக்க வேண்டாமா? எங்கள் ஊர் லாங்குவேஜில் வேற அப்படிதான் பேசுறது. ஒன்றும் கிடையாது, சட்டியிலையும் கிடையாது, கரண்டிலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி கிடையாது. எப்பவுமே உள்ள வந்தா வெளியில வரும். என் பாத்திரம் எல்லாம் ஆவிலே இருக்கு. அது என்ன ஆவிலே இருக்குது? இட்லி அவிச்சு திறக்கும் போது ஆவி வரும், ஆனா உள்ள என்ன இருக்கும்? இவங்களுக்கு ஆவி மட்டும்தான் வருது, இட்லியே காணும், ஒண்ணுதையும் காணும், போக மட்டும்தான் போகுது. அந்த மாதிரி ஒரு இட்லி எனக்கு, அந்த மாதிரி ஒன்று இது நமக்கு தேவையில்லை. பாருங்களேன், நமக்கு இட்லி வேணும். ஆமாம். ஸோ பிரிச்சுட்டாங்க. இதெல்லாம் பிளவுபடுத்தி மக்களை வந்து இல்லாமையில், வெறுமையில், தரித்திரத்தில் அப்படி ஆக்கி வச்சிடறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களாம் நல்லா இருப்பாங்க. தரித்திரம் வந்து யாருக்கு? மக்களுக்கு. தமிழ் வாழ்க தமிழ் ஆகும்ன்ட்டு இவங்க பிள்ளைங்களாம் கான்வென்ட்ல படிச்சிருப்பாங்க. இதை கேட்டு இவன் வந்து தமிழ் ஸ்கூலில் மட்டும் படிச்சிருப்பான். அது மாதிரி நம்ம ஆவிக்குரிய உலகத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் அப்படி ஆகிடுறாங்க மக்கள். அப்படி கிடையாது. ரெண்டும் எல்லாம் சொல்லுங்க, உள்ளும். நீங்கள் நான் சொல்கிறேன், அது வசனத்தின்படி இருக்கா நீங்கள் யோசிங்க, நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. நம்ம இது திங்க் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, செருப்பை கலட்டும் போது மூளையும் கலட்டி வச்சிரு அப்படின்றாரு இன்னைக்கு ஒருத்தர். அப்புறம் யோசனை, ஆமாம்மா இவங்க பேசுறதெல்லாம் கேட்கணும்னா கழட்டி வச்சாதான் கேட்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கலட்டி வெளியில கழட்டி வச்சிரு அப்படின்ட்டு. என்ன பாருங்க, என்ன இது எந்த வசனத்துல சொல்றாங்கன்னே தெரியல. ஆமா, இயேசு வந்து சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, இப்படி எழுதி இருக்கிறதே அப்படின்னு மக்களை வந்து சிந்திக்க என்ன பண்றாரு? தூண்டுறாரு. பாருங்க, இங்க வந்து நகுன்ற கூடாது, நகுண்டனா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுட்டாங்க ரொம்ப நாள். பயங்காட்டியே பாத்துக்கோ, ரத்தங்கைக்கு சாவ வேண்டாம் பாஸ், வேண்டே வேண்டாம், நாங்க இப்படியே போயிடுறோம், இருக்கிற பிரச்சனை போதும் அப்படின்னு மக்களை வந்து அச்சத்திலே உட்கார வச்சிருக்கிறாங்க. இல்லைங்க, தட்ஸ் நாட் காட்ஸ் வில். சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பு இருப்பது போல் இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும். இந்த சென்னை அப்படி நிரம்பும். ஆமென், ஆமென். இந்த பட்டணம் அப்படி நிரம்பும். இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை, சபையினுடைய நிலைமைகள் அப்படி நிரம்பும்படியாய். ஆமென். யோசித்து பாருங்க, உள்ளும் புறம்பும். எல்லாம் சொல்லுங்க, உள்ளும் புறம்பும். ஆமென். ஆமா, உள்ள மட்டும் நல்லா இருந்துச்சு, வெளியில நல்லா இல்லை. பழைய ஏற்பாட்டிலே அப்படி இல்லை. ஏனோக் வாக்டு வித் காட். அப்படியே பேசிட்டு அப்படியே ஒரு நாள் போயிட்டான், கடவுளுடைய போயிட்டான். சாவே கிடையாடா, சாவுக்கு டாட்டா அப்படின்ட்டான். பழைய ஏற்பாட்டிலேயே சாவுக்கு டாட்டா போட்டாங்க. இல்லப்பா மேலே போனோம்னா உன்னை குழியில போட்டு மூடி இது பண்ணி அடக்கெல்லாம் பண்ண பிறகு தான் நிற்பான். அப்படியே போயிடுறேன்ட்டான். நோ அடக்கம். ஆமா, அடக்கமாவே இல்லையே. ஹலோ, எனக்கு கொஞ்சமாவது அடக்கம் இருக்கா? அடக்கவே. அன்னைக்கு ஒரு பையன் சொன்னான், ஆனால் கல்யாணம் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், என்ன மாதிரி நல்ல அடக்கமான ஒரு பொண்ணை சொல்லுங்க அப்படின்னு. ஏன்டா உயிரோட இவ்வளோ பொண்ணு இருக்கும்போது ஏன் அடக்கமான பொண்ணை தேடிட்டு இருக்க நீ? நாட்டில் எவ்வளோ பொண்ணு உயிரோடு இருக்காங்க, இவன் ஃபுல்லாக அடக்கமானதே தேடிட்டு இருக்கான். கவனிங்க, பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸும் இருக்குது, எதுவும் இருக்கு.
பட் புதிய ஏற்பாட்டில் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆயிருக்குதுன்னா ஆட் ஆயிருக்கு. அவங்க வந்து நீதிமானாக எண்ணப்பட்டாங்க, நம்ம நீதிமானாவே ஆக்கப்பட்டோம். ஓல்ட் டெஸ்டமென்ட்லயும் ரைச்சஸ்னஸ் இருக்குதுங்க. நீதியினால தான் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் இன்னும், அதாவது கூடுதலா இருக்குதுன்னு சொல்றதுக்கு பதிலாக இல்லைன்னு சொன்னா எப்படி சார்? இப்போ ஒரு புது வேலைக்கு சேர்றீங்க, ஒரு பழைய வேலையை விட்டுட்டு எதுக்காக சேருவீங்க? அங்கே விட நம்மளும் கூட இருக்கணும், டைமிங்கு, வேலையே செய்யக்கூடாது, ஆனால் காசு வந்துடணும். சரி, அதெல்லாம் எதுக்கு பிரதர் அப்படின்றீங்களா? கொஞ்சம் நல்ல அதை விட பெட்டராக இருக்கணும்னு தானே என்ன பண்ணுவீங்க? சேருவீங்க. கரெக்டா? சில பேர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உண்மை தீர்க்க தரிசி என்று காண்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படிதான் சேருவீங்க. பட் அதை விட ஒஸ்டாக இருந்துச்சுன்னா அதுவே பெட்டர்ன்றீங்க இல்லையா? அப்போ பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாடு இட்ஸ் a better covenant. இது மேன்மையான உடன்படிக்கை அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, அதை விட இன்னும் அது அங்க உள்ளதும் இருக்கு, அதை விட இன்னும் சிறப்பாகவும் இருக்கு. அதனாலதான் அது பெட்டர் கவனன்ட். ஆமே, ஆமா. இல்லைன்னா பிட்டர் கவனன்ட் சொல்லிட்டு போயிடுவோம். ஏன் பெட்டர் கவனன்ட்றோம்னா அதுவும் இருக்கு. இப்போ 500 ரூபா தாள் தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஒருத்தர் 2000 ரூபா தாள் கொடுக்குறாரு. மேபி அதாவது இப்போ கிடையாது, இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தராரு. இப்போ வந்து 2000 ரூபா தாளுக்குள்ளேயே என்ன இருக்கு? 4500 ரூபா தாள் இருக்கு. அப்போ இதை விட இது பெட்டர். நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அதெல்லாம் கிடையாது, 500 ரூபா எங்க இருக்கு, 2000 தான் இருக்கு அப்படின்றோம். சார் 2000 ரூபா தாளுக்குள்ளேயே 4500 ரூபா இருக்கு. உங்களுக்கு தெரியலையா உங்களுக்கு? அது மோடிஜி வந்து செல்லாம் பண்ணிட்டாரு. பட் ஆனால் நம்ம பேசுறது என்னது இருக்குது. அப்போ இயேசு வந்து எதையும் குறைக்க வரல, இன்னும் கூட்ட, இன்னும் அதிகமாக்க, இன்னும் சிறப்பாக்க, இன்னும் மேலானதாய் மாற்ற தான் அவர் வந்தாரே தவிர, எப்படி பைபிள் எப்படி ப்ரோக்ரெசிவா இருந்தா தானே அது ராஜ்யம். நல்ல வீட்டில் வாழ்றவங்கலாம் போய் குடிசையில் போய் தங்க அப்படின்னா பாருங்க, இதுதான் புதிய ஏற்பாடு அப்படின்னா, அப்புறம் இயேசு எதுக்கு வந்தார்? பரவாயில்ல, பழைய ஏற்பாடே பரவாயில்லன்றாங்க சில பேர். சில பேர் படிச்சுட்டு இந்த வனாந்தரம் எவ்வளோ நல்லா இருந்தது பிரதர் அப்படின்றாங்க. உண்மையிலே பைபிள்ல வனாந்தரம் கூட சூப்பரா தான் இருக்கு. இருக்கீங்களா? பகல்ல பாத்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சியான மேகம், ஏசி போட்ட மாதிரி இருக்கு. சென்னை வெயில் மாதிரியா? குளிர்ச்சியான இது. நைட் ஆனா என்னது, ஹீட்டர் எல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க, நல்ல வார்மா இருக்குது. அப்பப்ப KFC வேற வருது. அப்பப்போ பாருங்க, அப்பவுமே டோர் டெலிவரி கண்டுபிடிச்சது நம்ம ஆண்டவர் தான். என்ன சொமட்டா சுக்கிலாம் வீட்டுக்கே கொண்டு இறக்கிட்டாரு. ஆக்சுவலி பேட்டன் ரைட் நம்முடையது. நம்ம விட்டோம் பாருங்க இதெல்லாம். அப்பவுமே அதெல்லாம் பண்ணிட்டார், நல்ல கொடுக்குறாரு, தண்ணி எல்லாம் வருது. என்ன வேணுமோ, கசக்குதே தண்ணினா பரவாயில்ல, ஸ்வீட் ஆக்கிடலான்ட்டு, ஸ்வீட் வாட்டர். ஆமென். எல்லாம் பாருங்க அவ்வளோ சிறப்பா, அவ்வளோ இதா. அப்ப நீங்க யோசித்து பாருங்க, அதுவே எப்படி இருக்குதுன்னா, இப்ப இயேசு வந்து சிலுவையில் மறிச்ச பிறகு எப்படி இருக்கணும் நீங்க யோசிங்க. நல்லா இல்லைன்னா அப்புறம் நீ சொல்லுப்ப, ஐயா அதுவே பரவாயில்ல, அந்த ஆட்சியே பரவாயில்லன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்போ ஒன்று வந்திருக்குதுன்னா சிறப்பானது தான் வந்திருக்குது. இப்படி யோசித்தீங்கனாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. ஆமென். மேன்மையானது தான் வந்திருக்கிறது. ஆமென். இட்ஸ் a better covenant. என்ன சொல்லுங்க? better covenant. ஆமென். தேவன் வந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு மாதிரி, புதிய ஏற்பாட்டில் ஒரு மாதிரியும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் வந்து மெட்டீரியலை கொடுத்தாரு, ஸ்பிரிச்சுவல் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் ஸ்பிரிச்சுவல் கொடுப்பாரு, என்ன கிடையாது, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இப்படி பேசக்கூடாதுன்னு ஒரு ஏற்பாடோடு நீங்கள் இருக்கிறீங்க. அதான் கேட்பேன் நான் எப்போவுமே. ஒருத்தர் என்ன கேட்டார், பழைய ஏற்பாடு இந்த தசமபாவுக்கு வந்து புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா அப்படின்னார். நான் சொன்னேன், உங்களுக்கு கொடுக்கணுன்ற ஏற்பாடு இருக்கா?
God is a giver. Amen. தேவன் கொடுக்கிற தேவன் அவருடைய பிள்ளைகளும் எப்பவும் கொடுக்கிறவங்களா இருக்கணும்னு தான் விரும்புறாரு. அவ்வளவுதான் மேட்டர். So giving is not a doctrine, giving is the nature of God. Amen. கொடுப்பதுன்றது ஒரு உபதேசம் அல்ல, கொடுப்பதுன்றது ஒரு குணம். Amen. 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 அப்ப சிநேகிதனாவும் இருக்கிறான். பாருங்க, நேற்றுக்கு நான் சீமானை பார்த்தேன். ஆபிரகாம் சீமானா? இல்லை இல்லை இல்லை, உங்க ஊர்ல இருக்கிற சீமா. ஃப்ளைட்ல பக்கத்துல உட்காந்து வந்தோம். கொஞ்ச நேரம் அவரை பேசிட்டு ஸோ அவரை பிளஸ் பண்ணி என் கையில் இருந்த பெரிய ரிங் அவர் கிஃப்ட் பண்ணேன் நான். ஆமென். ஆமென். இது கூட ஒரு மறைமுக மாநாடு தான், உங்களுக்கு தெரியல, தெரியாம வந்துட்டீங்க. ஆசீர்வாத கூட்டம்னு போட்டிருக்கோம். ஐயோ அப்படின்றீங்களா சார்? நம்ம புரியல. நம்ம தேவன் வாழவும் வைக்கிறார், ஆளவும் வைக்கிறார். ஓ மக்களா பிரேக்கெட். Hallelujah. Impart the grace and the anointing. Amen. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் மேல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு இன்னும் வாழவே வழி தெரியல. அவன் ஆள்றத பத்தி நம்ம சிந்திக்கவே இல்லை. கடவுள் மனுஷனை படைச்சு ஆளும்படியாதான் படிச்சார். ஆண்டுகொள் அப்படின்னு அவன் என்ன பண்றாரு? பிளஸ் பண்ணார். ஆனா நம்ம ஆளுகைன்றதே நம்ம மைண்ட்ல இல்லாம போயிடுச்சு. நம்ம என்னன்னா வாழ்றதே கஷ்டம் பிரதர். எங்க இருந்து ஆள்றது? ஒரே அல்றது. நமக்கு அல்றது தான் வருது, ஆள்றது வரமாட்டுக்கு. அதை தூக்கி எங்கேயாவது கொடுத்துருவோம். இந்த மாதிரி யாராவது நான் பார்த்தேன்னா, அரசியல் ஒரு அரசியல் சாக்கடை அப்படின்ற. ஆமா, நம்ம போனா ஆகும் பூக்கடை. ஆமா, நம்ம இங்கே இருந்தா எதுவும் சாக்கடையா தான் இருக்கும். ஆசாரியன் தொட்டதெல்லாம் பரிசுத்தமாய் மாறும். தீட்டுள்ள ஸ்ரீ இயேசுவை தொட்டதினால் இயேசு தீட்டாகவில்லை. இயேசுவின் ஜீவன் அவளுக்குள் இருந்த தீட்டை சரிப்படுத்தினது. ஆமென். கெட் ரெடி. ஆமென். எல்லா உலகத்துக்குள்ளேயும் போகணும் நீங்க. ஆமென். நாளைக்கு நயன்தாரா கூட ஒரு போட்டோ போட்டாலும் நீங்க வருத்தப்படக்கூடாது. ஐயோ விழுந்து போயிட்டாரா? உண்மையிலே நாங்க இப்பதான் எழுந்து வந்துகிட்டு இருக்கோம். சார், அவங்களுக்கு யாரு சுவிசேஷம் சொல்லுவா? அவங்களுக்கு யாரு இயேசுவை காண்பிப்பா? அது கொஞ்ச நேரம் தான் கிடைச்சு. இந்த கொஞ்ச நேரத்தில் I share some word. ஆமென். எங்க பைபிள்ல தான் சீமான்லாம் இருக்கிறாரு. நான் சொன்னேன், நான் இறையியலை வாழ்வியலாய் போதிக்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம ஆட்கள் பாருங்க, உண்மை இந்த உலகத்துல எல்லாமே தப்பு, பிறந்ததே தப்பு. அதையும் சொல்லிட்டாங்க. தெரியல உங்களுக்கு? பாவத்திலே கற்பம் தெரிஞ்சது ஒரு பாவமா? யோசித்து பாருங்க. பிள்ளைகள் கத்தரால் வரும், அதையும் சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஆஸ்பத்திரியில் இந்த அடிப்பட்டவன் பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி? கடவுள் தான் கொடுக்குறாரு. நம்ம உடனே பிறப்பு தப்பு எதுவுமே தொடாதே கவிக்க அப்படியே பேசி பேசி ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். இல்லை இல்லை இல்லை, தேவ பிள்ளைகள் ஒரு பிஸ்னஸ் பண்ணா அந்த பிஸ்னஸ் பரிசுத்தமாக மாறும். ஆமென். நீங்க ஒரு ஹோட்டல் நடத்துனீங்கன்னா கண்டிப்பா நல்ல சாப்பாடு தான் போடுவீங்க. லாபமும் இருக்கும், நல்ல சாப்பாடும் இருக்கும். ஆனால் அவன் எனக்கு ஊற்றி என்னத்தையாவது போகுது, எப்படியோ போய் சேரட்டும், இப்போ மட்டும் 100 வயசுக்காக இருந்துட போகிறான்னு எதையாவது ஊற்றிடுவான். நீங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? கரெக்டாக செய்யணும், நல்லா செய்யணும். அப்போ நிறைய நல்ல உள்ளவங்க எங்கே வரணும்? பிஸ்னஸ்க்கு வரணும். ஆமென். நீங்க ஒரு மூவி எடுத்தீங்கன்னா அந்த மூவி மூலமா அற்புதமான கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்.
எப்படியாவது ஊழியக்காரன் ஆகிட்டேன்னு சொல்லாதீங்க. நல்ல ஒரு மூவி மேக்கரா மாறு, ஒரு டைரக்டர் ஆகு. நிறைய பேர் யோசிக்கிறீங்க நம்ம ஒரு தப்பான கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. தப்ப முடியாது. கேட்டு அடைச்சிட்டீங்களா? எத்தனை காலம்னா ஏமாத்துவா இந்த நாட்டிலே? ரொம்ப வருஷமா நம்மளை என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படி சிந்திக்கவே விடல. இயேசுவை ரட்சகர்னு தான் சொன்னாங்க, ஆனா ராஜான்னு சொல்லல. அதை சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். He is not a savior, he is the king of kings and he is the lord of lord. அவர் வெறும் ரட்சகர் அல்ல, அவர் ராஜா. ஆமென். இயேசுட்ட போய் கேக்குறாங்க, ஏதோ நீங்க மாநாடு நடத்தின மாதிரி இருக்குதா எப்படி அப்படின்றாங்க. நீ பிரசங்கியாரா சாமியாரா யாரு அப்படின்னு கேக்குறாங்க ஜீசஸ்ட. தெரியுமா உங்களுக்கு? ஜீசஸ்ட கேக்குறாங்க. இயேசு சொல்றாரு, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். அவர் மறுக்கவே இல்லை. எஸ், ஐ அம் a king. ஆமென். நம்ம அப்படிலாம் இல்லைங்கோ, யாரோ பரப்பி விட்டுறாங்கோ. நான் வெறும் யாரோ பண்ண சதி, எதிர்க்கட்சி செய்த சதியா இருக்கும் அப்படிலாம் சொல்லல. பிலாத்து பாருங்க, மக்கள் திரளா என்ன பண்றாங்க, கூடுறாங்க இயேசுவின் இதுல. கேக்குறாங்க, நீ ராஜாவா? இவன் தன்னை ராஜான் என்று சொன்னான்னு கம்ப்ளைண்ட் போயிருக்குது. இப்போ கேஸ் நம்ம மேலே வந்திருக்கும் போது என்ன சொல்லணும், அப்படிலாம் இல்லைங்க, நான் ராஜாலாம் கிடையாதுங்க, வெறும் கூஜாங்க, என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். அவர் பாருங்க கரெக்டாக சொல்றாரு. ஆனால் ஏன் ஆட்சி ஓ ஆட்சி மாதிரிலாம் இருக்காது, வேற மாதிரி இருக்கும்ன்றார். தேவ பிள்ளைகள் பாலிடிக்ஸ்ல பெருசா என்டர் ஆகிற ஒரு சீசனாய். Amen. Lord, I release the king's anointing. Lord, I release the kingly anointing. I break every religious mindset in this place. Amen. பாருங்க, நான் இது சொல்லி எங்க சர்ச்சில் 2 கவுன்சிலர், ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாங்க. இன்னும் சீக்கிரமா எம்எல்ஏ எம்பி அப்படியே மொல்ல அப்படி போயிட வேண்டியதான். வருங்கால ஜனாதிபதி. ஆமென். கடவுள் தான் அதிகாரத்தை தராருன்றோம், ஆனா அதிகாரத்தை போறது தப்புன்றோம். எவ்வளவு அதிகாரம் நமக்கு? ராஜாக்களை தள்ளி ஏன் உங்க பிள்ளைகளை ஏற்படுத்தட்டுமே, ஏன் உங்களை ஏற்படுத்த? Our God is a king maker. Amen. Our God is a king maker. ஐஸ்வர்யம் மட்டும் இல்ல, ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவராலே ஆகும். Amen. Richness and honor both come from God. Amen. செல்வமும் செல்வாக்கும். Amen. நான் சொல்றேன், உங்களுக்கு செல்வம் மட்டும் வரக்கூடாது, செல்வாக்கு வரணும். இயேசுவின் நாமத்தினால ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ட் பர்சனாக நீங்க எழும்ப வேண்டும். உங்க துறைகளிலே, நீங்க இருக்கிற காரியங்களிலே. ஆமென், ஆமென். ஒரு செல்வம் மட்டும் இல்ல, செல்வாக்கு. ஆமென். வரட்டும் இயேசுவின் நாமத்தினால். புழுதியிலிருந்து தூக்குகிறார். சில பேர் கேட்கலாம், நானா பிரதர், நம்ம எப்படி பிரதர், நம்ம வாழ்றதே கஷ்டம் பிரதர் அப்படின்றீங்க. அதனாலதான் உங்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்றேன். ஆமென். ஆள போகிறவன் அரண்மனையில் பிறக்க வேண்டியதில்லை, சிறைச்சாலையில் பிறந்து அரசு. ஓ, நீ காலையில இது வேற மாதிரி. ஓ மக்கலபோ ஷடல மக்கச்சா லிப்ர ஹேண்டலா பிரேக்கச்சே லே பிரேக்கே. ஆமென். நான் சொல்றேன், ஆள போறான் விசுவாசி உலகெல்லாமே. ஆமென். வெற்றி மக வழி. ஏங்க யாருக்கும் ஒதுக்கி வச்சிருக்காங்களா நீங்க போக கூடாதுன்ட்டு? ரோட்ல சண்டை போடும்போது கேட்கீங்களா, உங்க அப்பா வீட்டு சொத்தான்றீங்களா? அதெல்லாம் வருது இல்ல, அது மாதிரி எங்க அப்பா சொத்து தான் சார். எஸ், யூ ஆர் சேயிங் ரைட்.
நான் வாழுவேன், நான் ஆளுவேன், நான் உயர்ந்த ஸ்தானங்களில் போய் அமருவேன் தேவ நாம மகிமைக்காக. ஆமென். நாங்கள் பெரிய காரியங்களை செய்வோம். ஆமென். அப்ப பாருங்க, சும்மா கிடையாது. receive that grace, receive that anointing. ஆமென். நீங்க ஒரு பிரசங்கம் கேட்கல, ஒரு இம்பார்ட்டேஷன் உங்க மேல நடந்துட்டு இருக்குதுங்க. ஆமென். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற தாவீதின் மீது ஒரு தைலம் ஊற்றப்படுவது போல, ஆமென், ஆமென், உங்க மேல ஒரு தைலம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்க மேல ஒரு கிரேஸ் இறங்கி கொண்டிருக்கிறது. ஷாக்ல மாண்டலா பிரேக்கெட் லேகேனா மாஷாடலா பிரேக்கெட். ஆமென், ஆமென். அது 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 வார்த்தையால வந்துட்டே இருக்கும். ஆனா வார்த்தை இல்ல, இட்ஸ் a spirit. When I release the word, not just I'm releasing the word, I'm releasing the anointing, I'm releasing the spirit in this place. ஏன் இது நான் நீ காலையில பேசுறேன்னு எனக்கு தெரியல. உங்க உயர்வு ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். உங்க அடிமைத்தன சீசன், உங்க ஆர்டினரி சீசன், நீங்க சாதாரணமா இருக்கிற சீசன், இட்ஸ் ஓவர். இட்ஸ் a raining season. ஆமென். இது அரசாளும் ஒரு காலம், இது ஆளுகை செய்யும் நேரம். சபையே, the body of Christ. Amen. I decree, I declare the word of God in this morning. Amen. It's a time to rule. It's a time to reign. It's a raining season. Amen. எல்லாம் சொல்லுங்க, இது ஆளுகிற ஒரு நேரம். ஆமென். அரசாளுகிற ஒரு நேரம். ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு, சிறைச்சாலையில் இருந்து அரசால புறப்படுவாரும் உண்டு. உங்க பேக்ரவுண்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். நான் அடிக்கடி சொல்றதா, உங்க பின்னணி எதுவா இருந்தாலும் உங்களை முன்னணியில நிறுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். Believe. Enter the political world, enter the business world, cine world, musical world. Amen. நம்ம பிரிச்சு வச்சுட்டோம். நம்ம சபைக்குள்ளேயே வச்சிருக்கிறோம். எங்கேயும் போயிடாது. இந்த கோழியை இந்த ஊர்ல இந்த கூட போட்டு கவுத்தி வச்சிருப்பாங்க பாருங்க, அது மாதிரி கவுத்தி வச்சிருக்காங்க. ஏன் சொல்றார்? கவுத்தாத எவனாவது விளக்க கொளுத்தி மரக்காலு கீழே வைப்பானா? வாரம் வாரம் கொளுத்துற, அப்புறம் அங்கேயே வச்சிடுற, கொளுத்தி அனுப்பு. எவனாவது அப்படி வைப்பானா? நீ மலை மேல் உள்ள பட்டணம், நீ மறைந்திருக்க மாட்டா. நிறைய பேர் வெளிப்படுகிற ஒரு சீசன் நான் சொல்றேன். இனி நீங்கள் மறைவான நாட்கள் அல்ல, இது மறைந்திருக்கும் ஒரு காலம் அல்ல. நான் சொல்றேன், நீங்க வெளியே வர போறீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள வச்ச பொட்டென்ஷியல், கர்த்தர் உங்களுக்குள்ள வச்ச கிருபைகள், கர்த்தர் உங்களுக்குள்ள வச்ச ஆற்றல்கள், கர்த்தர் உங்களுக்குள்ள வச்ச நன்மைகள் எல்லாம் வெளியே வருகிற ஒரு காலமா இது இருக்கிறது. ஆமென். Oh, Rabba Shake Lakita La Brekete. Oh, Masata La Breke. Yes, yes. I feel different kind of anointing is moving in this place. Hallelujah. Amen. Amen. இந்த இடத்துல ஒரு கிருபைகள் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென். ஒரு புது பலன் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம திரும்ப சொல்றேன், ஏதோ ஒரு கூட்டத்தில் உட்கார்ற மாதிரி இல்ல, இது வேற மாதிரி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. Shakona ma sheketala katara. Hallelujah. Amen. Amen. நான் சொல்றேன், உங்க கையில செங்கோல் வரப்போகுது, ஆளுகை வரப்போகுது, அரசாட்சிகள் வரப்போகிறது, ப்ரமோஷன் வரப்போகிறது, உயர்வுகள் வரப்போகிறது, மேன்மைகள் வரப்போகிறது. ஆமென். ஷேகானா மராதே ரெபோகோ சாலாரா. ஆமென். This is a time. யாரோ இதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு, யாரோ எழுந்து இதை அறிவிக்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா கடவுளை எப்படின்னா அறிவித்து நிறைவேற்றுகிறவர். ஆமென்.
அதான் கடவுளுடைய ஸ்டைல் பாருங்களேன். அறிவித்து நிறைவேற்றுவார். இன்னைக்கு காலையில் சில விஷயம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது, பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் எழும்புவீர்கள். ஆமென். நிறைய மல்டி பில்லியனியர், ஆமென், பில்லியனியர் அண்ட் ட்ரில்லியனியர், ஆமென், தேவன் இந்த இடத்திலிருந்து எழுப்புவார். இது சும்மா காலையில சத்தத்தை கேட்கறதுக்கு வரல. ஆமென், ஆமென். அவர் அந்த அபிஷேகத்தை இந்த இடத்துல ஊற்றி கொண்டிருக்கிறார். இட்ஸ் a royal anointing, it's a king's anointing. Rama satala cobra handle breke lebro hotaraba shedele breke. Oh glory. பாருங்க, சபை என்ன பண்ணணும், அது ஒரு பயிற்சி சாலை. It's a training center. So training for what? I tell you, reigning. The training for what? Reigning. இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கீங்க. It is a training center. Amen. அப்ப வெளியில போய் புடிக்கணும், கோட்டைகளை புடிக்கணும், பெரிய தொழில்களை புடிக்கணும், பெரிய பெரிய பொசிஷன்ஸை புடிக்கணும். ஆமென். தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு காலையில? ஆமென். எனக்கு தெரியல, இது பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ்ல பேச வேண்டிய செய்திகளை இன்னைக்கு காலையில இங்க பேசிட்டு இருக்கிறேன்னா, தேவன் அதுதான் சாமுவேல் சொன்னதுதான், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். என்ன ஆண்டவரே இந்த செய்தி இங்க அனுப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கே தோணுது. ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் காலையில சொல்றாரு, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறார். ஊத்து கொம்பு தைலத்தின் அபிஷேகத்தை. ஆமென். You are the next king. You are the next king. Amen. You are the next king. Amen. Rapatarabo shadala bracket. Amen. Amen. என்னடா, யாராவது கொஞ்சம் நல்லா தெரிகிற ஆள் மாதிரி வந்தால் அவங்களுக்கு இதை பேசலான்றது தான் பொதுவாக இருக்கிற தீர்க்கதரிசிக்கு இருக்கிற பிரச்சனை, பிரசங்கியாக இருக்கிற பிரச்சனை. இதுகளுக்கு கடனை கட்டுவோமா, வாடகை கட்டுவோமா அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்கிற கூட்டத்திட்ட போய் ஆளுவா என்ன எப்படி இருக்கும்? அழாதே மகளே, கர்த்தர் நல்லா பேசினார் அப்படின்னு அழுதுட்டு போவீங்க. ஆனால் என்னடா இது அனுப்புறாருன்னா, அதுதான் சொல்ல வர, மனுஷன் பார்க்குற மாதிரி அவர் பார்க்குறதே இல்லை. தேவன் வேற மாதிரி பார்க்குறாருங்க. அவர் உங்களை காண்கிற விதம் வேற. நீங்க என்ன நான் பண்ணிட முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, சிறைச்சாலையில் இருந்து அரசால புறப்படுவார்கள் உண்டு. ஆமா ஆமா ஆமா. போன வருஷம் என்னுடைய கிறிஸ்துமஸ் மெசேஜ் கேட்கலன்னா கேளுங்க, இதுதான் செய்தி. அரசர்கள் அரண்மனையில் பிறப்பதில்லை. ஆமா. வழக்கமா அரண்மனையில் பிறப்பவன் தான் அரசன். ஆனா இயேசு அரண்மனையில் பிறக்கல. ஞானிகள் பூரா என்ன யோசிச்சாங்க தெரியுமா? ராஜானா அரண்மனை தானே பிறப்பாருன்னு போயிட்டான். இது ஞானிய பைத்தியமாக்கி வழக்கத்தை மாற்றி, ஆமா, இயல்பான செக்டார்ஸ்ல இருந்து வருகிற அந்த உயர்வு அல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், ஒதுக்கப்பட்ட உனக்கு தான் உயர்வு, தள்ளப்பட்ட நீதான் தலைக்கல். ஆமா, யாருமே இல்ல, ஒருவருமே இல்ல, எனக்கு சரியான வசதி வாய்ப்புகள் இல்ல. தேவன் உங்களைத்தான். ஆமென். அதற்காக அவர் எழுப்புகிறார், அழைக்கிறார். ஆகாத கற்கள் இந்த கால வேளையில ஆகும் கற்களாய் அல்ல, ஆளும் கற்களாய் மாறுகிறது. நீங்கள் வெறும் ஆகும் கற்கள் அல்ல, ஆகும் கற்களாக, தலை கற்களாக. ஆமென். ஓ மாஷாடா லாப்ரே. ஆமென். மூளைக்கல் முதல் கல்லாகிறது. ஆமென். ஆமென். ஓ ரமா ஷாண்டேலே கேட்டேலே ப்ரோ கேட்டே. சம்டைம்ஸ் நமக்கு ஆட்களை பார்த்து பிரசங்கம் பண்ணிட்டேனோ, சில நேரம் ஆட்களை பார்த்து தான் அபிஷேகத்தையும் ஊற்றிடுறோம். ஆனால் நீ காலையில் இது ஊத்துறாருன்னா எனக்கு தெரியல, உண்மையிலே எனக்கு தெரியல, பார்த்தா யாருன்னே எனக்கு தெரியல. ஆனா தேவன் உங்களை அப்படி பார்க்கிறார். ஆமென். Amen. God is raising king in this place. Amen. You are king in the marketplace,
king in the political place. Amen. King in the media, king in the sports and arts and science entertainments. Amen. So நான் சொல்றேன், 7 மலைகளிலேயும் ஏறுகிறவர்களை எங்க தேவன் எழுப்பி கொண்டிருக்கிறார். I'm talking about the 7 mountains. Amen. Amen. எல்லாம் சொல்லுங்க 7 மலை. என்ன சபையில 7 மலைன்றாங்க அப்படின்றீங்களா? காட்டுறேன் நான் உங்களுக்கு. What happened in the last days, the Isaiah prophecies, ஏசாயாவின் மூலமாய் உரைக்கப்பட்ட கடைசி நாள் தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? நிறைய பேர் நினைக்கிறாங்க கடைசி நாளிலே பஞ்சம் வரும் பிரதர். ஆமா, இதுக்கு முன்னாடி மட்டும் பெரிய பணக்காரனா வளர்ந்துருக்கிறாரு இவரு. கடைசி நாளில் பஞ்சமா? உனக்கு தான் வாழ்நாளெல்லாம் பஞ்சத்தில் தான் உட்காந்துருக்கிறது. கடைசி நாளில் பஞ்சம், கடைசி நாளில் அது யுத்தங்கள் வரும். அதுக்கு முன்னாடி மட்டும் என்ன ஒற்றுமையாக வந்தாங்க எல்லாம். இதை இதுதான் பெருசாக பேசிகிட்டே இருக்கிறாங்களே தவிர கடைசி நாளில் என்ன குட் நியூஸ் கடவுள் வச்சிருக்கிறாரு அவருடைய பாடி ஆஃப் கிரைஸ்ட்க்கு என்ன பேசுகிறாரு அப்படின்னா பாருங்க, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், ஆலயம் என்னதான்? ஆலயத்துக்கு பேர் என்னது? பர்வதமால் அப்படிம்பாங்க பாருங்களேன். பர்வதம்னா என்னது? மலை. எல்லாம் சொல்லுங்க மலை. ஆமென். பர்வதம் எல்லாம் சொல்லுங்க. ஆலயமாகிய பர்வதம் பாருங்க, ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு. அப்படின்னா என்னன்னா பல மலைகள் இருக்கிறது. many mountain is there. அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு தேசத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த தேசம் வந்து ஒரு 7 மலைகளால் அது வடிவமைக்கப்படுகிறது. 7 mountains இருக்குது. அதுதான் அந்த நாட்டினுடைய கட்டமைப்புக்கு காரணமாக அது மாறுகிறது. ஒன் வந்து பாருங்க பிசினஸ் மவுண்டன். எல்லாம் சொல்லுங்க பிசினஸ் மவுண்டன். அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ், அப்புறம் மீடியா, அப்புறம் கவர்மெண்ட், அப்புறம் எஜுகேஷன், அப்புறம் ஃபேமிலி, அப்புறம் சர்ச். இப்போ ஆண்டவர் என்ன, இந்த 7 தான் ஒரு நாட்டினுடைய பில்லர்ஸுங்க. இதில் ஒன்று தொலைஞ்சாலே தொலைஞ்சிச்சு எல்லாமே. இது இந்த 1 2 3 4 5 6 7 மவுண்டன். எல்லாம் சொல்லுங்க 7 மவுண்டன்ஸ். ஆமென். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது நம்ம பேசுகிற இங்கிருந்து அங்கே போயிடுவோன்ற பிரசங்கம் இல்லை. இது அங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வர்ற பிரசங்கம். ஆமென். நீங்களும் இங்கிருந்து போயிடணுன்றீங்க, பிசாசும் அதுதான் நல்லதுன்றான். ஆனால் தேவன் மட்டும்தான் சொல்றாரு, இல்லப்பா நீ பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம். ஆனா உப்பு பூரா சொல்லுது அங்க வந்துடுறேன்றார். ஆண்டவர் சொல்ல அது ரொம்ப தப்பு. உப்பு நீ பண்றது தப்பு. நீ எதுக்கு உப்பு? எல்லாம் சொல்லுங்க பூமிக்கு உப்பு. எதுக்கு வெளிச்சம்? பரலோகத்தில் நிறைய வெளிச்சம் இருக்குப்பா, இங்கதான் நிறைய இருட்டு இருக்கு. உன்னை இங்க வச்சு சில வேலையை நான் முடிக்க வேண்டியது இருக்குது, செய்ய வேண்டியது இருக்குது. உன்னை கொண்டு, உன் குடும்பங்களை கொண்டு, உன் சபையை கொண்டு, உன் மக்களை கொண்டு, ஆமென், உனக்கு தந்திருக்கிற கிருபைகளை கொண்டு நான் சில வேலையை நான் என்ன பண்ண போறேன். நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது இது. ஏன்னா இது ஒரு வாட்டி கேட்டால இது திருப்பி கேட்கணும் இந்த மைண்ட் செட் மாறுறதுக்கு. இது அங்க போறது இல்லை, அங்க போறதுனால ஒரு லாபமும் இல்லை தேவனுக்கு. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க பரலோகம் போறதுனால ஒரு லாபம் இல்லை. இப்படி நெஞ்சு வலிக்கிற மாதிரியே பேசுனீங்கன்னா எப்படி? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா? தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கு, என்னிடத்திலும் விசுவாசமா இருக்கு. அமைதியை அப்படி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்பதான் ஃபுல் பிக்சர் என்ன பண்ண ஆரம்பிக்கும், தெரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா அரைகுறையே போயிடும். முழுசாக கவனிச்சிங்கன்னா ஃபுல்லாக என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஃபுல்லாக கவனிங்க. கேள்விகள் இருந்தால் கூட பேசுவோம். அந்த கான்ஃபரன்ஸ்லாம் கூட கொஸ்டின் டைம்ஸ் எல்லாம் கொடுப்போம். வி கேன் ஆஸ்க் கொஸ்டின், வி கேன் டாக் மோர். அப்போ கவனிங்க, ஒரு புரோஜனமும் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிறதுனால தான் புரோஜனம். பவுல் சொல்கிறான், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. அது நல்லா தான் இருக்கும், ஆனால் தேகத்தில் இருந்தா உங்களுக்கு புரோஜனமா இருக்கும்ன்ற. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க இருக்கிறது தான் நல்லது. ரொம்ப நாள் இருங்க. சொல்லுங்க, ரொம்ப நாள் இருங்க. இயேசு வர்ற வரைக்கும் கூட இருங்க. என்ன தப்பு இப்போ?
இப்படிலாம் பேசலாமா பிரதர் அப்படின்றாங்க. நான் வரும் வரை அவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்னன்றார். அதை தான் கேட்குறேன் நான். இருந்துக்கு போட்டோம். ஆமே. அப்போ இது வேற. It's not a religious message, it's a kingdom message. I'm talk about the kingdom message. ராஜ்யத்தின் சுவிசேஷம் வேற, மதத்தின் சுவிசேஷம் வேற. மதத்தின் சுவிசேஷம் என்ன? இன்று மரித்தால் எங்கே போவாய்? ராஜ்ய சுவிசேஷம் மரணமே இல்லாத பூமியா இந்த பூமியை மாத்துவோம். வியாதியே இல்லாத, தரித்திரமே இல்லாத சொர்க்க பூமியா இந்த பூமியை மாற்றுவோம். வானத்தின் நாட்கள் இந்த பூமியின் மேல் இருக்கும். That is a kingdom message. இயேசு பேசினது ராஜ்யத்தின் சுவிசேஷம். இன்னைக்கு நம்ம பேசுறது அது கிடையாது. இன்று மரித்தால் எங்கே போவாய்? மரித்தால் எங்க போய்? மரித்தால் எங்க போய்? கொஞ்சம் வாழ விடுப்பா. கால் கொஞ்சம் சும்மா ஒரே மரண வாசனை தான் அடிக்குது. நான் சொல்றேன் ஜீவ வாசனைங்க. ஆமா, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரித்து சொல்லுவேன். இருக்கீங்களா இன்னைக்கு காலையில? ஆமா, சாகாமல் பிழைத்திருந்து. ஆமா, தேவனுடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். I will not die but live. சொல்லுங்க, I will not die but live. ஆமென். பக்கத்துல போய் சொல்லுங்க, நீங்க சாகவே கூடாது, ரொம்ப நாள் இருக்கணும். ஆமென். ஆமென். வந்த வேலைலாம் நிறைய இருக்குது. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். தெய்வீக ஜீவனும் ஆரோக்கியமும் உங்க சரீரத்தில் வருவதாக. ஆமென். மரணத்துக்கு ஏதுவா இருக்கிற வியாதிகள் சுகமடைவதாக. I rebuke that spirit in this place. I release the divine life in this place, the eagle life in this place, the restoration in your body, in your mind, in the mighty name of Jesus. Amen. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்கள் இளமை திரும்பட்டும், உங்கள் பலன் திரும்பட்டும், உங்கள் ஆரோக்கியம் திரும்பட்டும். ஆமென். உங்க அழகு கூடட்டும். இருக்கீங்களா? ஆமென். Hallelujah. That is gospel. Amen. That means God's spell. அதான் gospel. ஆமென். நம்ம என்னமோ சொல்றோம், கடவுள் சொல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். கடவுள் சொல்றாரு, இதான்பா ராஜ்யம் வருவதாக. ஆமென். thy kingdom come. ராஜ்யத்திற்கு வருவேனாக இல்லப்பா. அது வந்து ரெஸ்டிங் பிளேஸ், இதுதான் ரெய்னிங் பிளேஸ். ஓ மகாரபோ ஷாட்டெலே பிரஹாந்தரே. ஆமென். வேலையே பண்ணலையே, ஏன் ரெஸ்ட் எடுக்க போற? அது ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிட்டேன், அதனால மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க போறேன். ஒரு வேலையும் பண்ணல உருப்படியா, பண்ணது பூரா வேண்டாத வேலை, அதுக்குள்ள ரெஸ்ட் இன் பீஸா? அது ரெஸ்டிங் பிளேஸ், இது ரெய்னிங் பிளேஸ். ஆமென். யூ நீட், நீங்க தேவையான ஒரு நபர். ஆமென். ஸோ திஸ் இஸ் அ சீசன். இது இந்த மாதிரி ஒரு காலகட்டமாக, ஒரு நேரமாக இது இருக்கிறது. நான் சொல்றேன், நீங்கள் ஆளுவீர்கள். ஆமென். அரசர்கள் அரண்மனையில் பிறப்பதில்லை. ஆமென். இயேசு எந்த மாதிரி ஆள்னா, டக்குன்னு அரண்மனைக்குள்ள போய் நான் ராஜா தான் அப்படி கிடையாது. அவர் ராஜ்யத்தை உருவாக்குகிறவர். உண்மையான அரசன் அவனுக்கான கிங்டம் அவன் உருவாக்குகிறான். ஆமென். ஆமென். அவர் உருவாக்குகிறார். ஆமென். அவர் எங்க இருக்கிறாரோ அதான் ராஜ்யம். ஆமென். the kingdom பாருங்க. கிங்டம்னா என்னன்னா the kingdom. அதான் என்னது? கிங்டம். கிங்டமே. அரசன் வந்து ஆளுகிற இடம் தான் என்னது? ராஜ்யம். பாருங்களேன். அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து இந்த பின்னணி இருந்தாதான் அந்த அதெல்லாம் தேவைதான் இல்லைன்னா வருத்தப்படாதீங்க. கர்த்தர் இல்லாத உங்களை இருக்கிறது போல அழைக்கிறார், மரித்த உங்களை உயிர்ப்பிக்கிறார். ஆமென். இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஆமென். அவர் சொல்றாரு இருக்குதுன்றார். நீ பெரிய தொழிலதிபரா ஆவன்றார்.
நீ ஒரு மல்டி மில்லியனியர் ஆவன்றார். ஆமென். நீ ஒரு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்குவன்றார். ஆமென். உயர்ந்த பதவிகளுக்கு நீ வருவன்றார். ஆமென். ஆமென். இதுக்கு பின்னாடி தேவன் இருக்கிறாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் உலக பிரகாரமானது அப்படின்றோம். அப்புறம் உலகத்தை யாருக்கு படைச்சார்? பிசாசுக்கா படைச்சார்? நமக்காக படைக்காத நரகத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, நமக்காக படைக்கப்பட்ட உலகத்தை பத்தி பேசவே மாட்டாங்க. என்ன கொடுமை சார் இது? பைபிள்ல போட்டிருக்குது, பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் அது என்ன பண்ணப்பட்டதான்? டேய், அது உனக்கு படைக்கப்படலடா, உனக்கு படைக்கப்பட்டது இதுதான்டா. ஆமென். வானங்கள் கர்த்தருடையது, பூமியையோ. நரகத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறான். உனக்காக உண்டாக்கப்படாத நரகத்தை பத்தி யோசிக்காதீங்க, உங்களுக்காக உண்டாக்கப்பட்ட இந்த பூலோகத்தை ஆமென் பற்றி சிந்தியுங்கள். அதுல கடவுளுடைய நோக்கத்தை எப்படி செய்வது என்று சிந்தியுங்கள். தேவனுடைய மகிமைக்காக வாழ்வதை பற்றி சிந்தியுங்கள். ஆமென். எப்படி எங்க ஆகிட்டாங்க பாருங்க. அப்போ பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்படுது, பெரிய ஒரு மறுரூபம் தேவைப்படுகிறது. ஆமென். அப்போ நான் சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ஸ் அப்படியே ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுத்துக்க போறோம். இதை சொல்லி முடிக்கிறேன் நான். மதத்தின் செய்தி வேற, செய்தி எத்தனை பேர் புரியுது? அது இட்ஸ் நாட் ரிலீஜியஸ் மெசேஜ். ஆமென். இட்ஸ் a reigning மெசேஜ். ஆமென். இது ஆளும் செய்தி. ஆமென். ஆமென். அது முதற்கொண்டு இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார். ராஜ்ய வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறார், மரித்தோரை எழுப்புகிறார், குஷ்டரோகிகளை சுஸ்தப்படுத்துகிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அப்படி சொல்லிட்டு சொல்லுங்க, ராஜ்யம் வந்துட்டுன்னு சொல்லுங்க. ஆமென். ராஜ்யம் இங்கு வரணுங்க, அங்க ஏற்கனவே அவர் தானே ராஜா. அதை ஏதாவது மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது. இங்கே தான் நம்ம இருக்கணுன்றது கடவுளுடைய திட்டமும் நோக்கமும். ஆனால் இங்கே மனுஷன் ஆளுகையும் அதிகாரத்தையும் இழந்து போயிட்டான். இப்போ இயேசுவின் மூலமா அதை திரும்பவும் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாருன்றதான் சுவிசேஷம். ஆமென். ஆமென். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். உடனே நம்ம என்ன நினச்சிட்டோம்? ஊழியத்துக்கு புறப்பட்டு போயிட்டாங்க எல்லாருமே. ஊழியத்துக்கும் போங்க, ஊழியம் செய்யவும் போங்க. ஆனால் ஊழியம் மட்டும் இல்லை. எப்படி இங்கிலீஷில் எப்படி வருது பாருங்க, உலகம் எங்கும். எல்லாம் சொல்லுங்க, உலகம் எங்கும். இந்த உலகம் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு நீங்க பாருங்க, பிசினஸ் வேர்ல்ட், எஜுகேஷன் வேர்ல்ட், பொலிட்டிக்கல் வேர்ல்ட், எஜுகேஷன் வேர்ல்ட். நான் சொல்றேன், உலகம் எங்கும் போனா ஜியாகிரபிக்கலா கண்டம் விட்டு கண்டம் தாண்டணும்னு நினச்சிக்காதீங்க. கர்த்தர் உலகம் முழுவதும் போய் சொல்லியிருக்காரு, நான் டக்குன்னு வேற ஒரு நாட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னே யோசிக்காதீங்க. உலகம் எங்கும்னா என்ன அர்த்தம்? உங்களை சுத்தில பல உலகங்கள் இருக்குது, இதுக்குள்ள நொலன்றார், கைய வையின்றார். ஆமென். துவங்குன்றார். ஆமென். நீ காலையில சொல்றேன், துவங்குங்கள் தொடரும் வெற்றி. தைரியமா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுங்க. ஆமென். தைரியமா ஒன்றை துவங்குங்கள். ஆமென். நான் சொல்றேன், துவங்குகிறவர்களை தொடரும் வெற்றி. ஆமென். விட்டுறாதீங்க, கடவுள் உங்க கூட இருக்கிறாரு, வெற்றி நமதே. ஆமென்.